எனது அன்பான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் எல்லாரும் சர்ச் போயிட்டு வந்திருப்பீங்க. சில ஆட்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். எப்படி இருந்தாலுமே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு ஒரு முக்கிய நாள், எங்களுடைய கிறிஸ்தவ கேலண்டரில் ஒரு முக்கிய நாளாக இந்த நாள் கருதப்பட்டு வருகிறது. ரைட், உங்களுக்கு நான் இந்த ஈஸ்டர் தின செய்திக்கு போகிறதுக்கு முன்னாக உங்கள் மத்தியில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நிறையா கேட்டு, ஒரு விஷயத்தை குறித்து நிறையா ஜெபிச்சு தியானித்து இருக்கும்போது உங்களுக்கு அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைப்பது வெறும் மௌனம், வெறும் அமைதி. அவ்வாறான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது உண்டா? யோசித்து பாருங்க. எந்த லைஃப்பில் அப்படி நிறைய நடந்திருக்கு. உங்களோட லைஃப்லையும் அப்படி நடந்திருக்கிற விஷயங்கள் பல இருக்கிறதா இருக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் சர்ச்சில் கேட்ட மாதிரி, அல்லது இன்றைக்கு வாசிக்க குறிக்கப்பட்ட எங்களுடைய வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அந்த பகுதியை நீங்கள் எடுத்தாலுமே என்ன நடக்குது? ஒரு விடிய காலமை, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, மிகவும் மௌனமான ஒரு சூழ்நிலையில் மரியாள் இங்கே போகிறாங்க. இயேசுவை பார்க்க கல்லறைக்கு போகிறாங்க. மரியாள் கல்லறைக்கு போகும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு போயிருப்பாங்க? நாங்கள் இவரை உலகத்தின் இரட்சகர் என்று எண்ணினோம், மீட்பர் என்று எண்ணினோம், இவரை குறித்து பல நம்பிக்கை வைத்திருந்தோம், பல திட்டங்கள் இருந்தது. ஆனாலும் இயேசுவானவருடைய இந்த இறப்போட எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் சின்னா பின்னமாக சிதறிவிட்டது. என்ன செய்வது? இனி எங்களுக்கு என்ன வழி இருக்கு? இனி எங்களுக்கு எப்பொழுதுமே மௌனமா எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் துக்கமா என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு இந்த மரியாள் இந்த கல்லறைக்கு சென்றிருக்கலாம். இப்போ என்ன நடக்குது? இந்த மரியாள் அந்த கல்லறைக்கு செல்லும் போது மரியாள் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து அங்கே செல்லவில்லை. மாறாக அவள் ஒரு முடிவை நோக்கி சென்றாள். அதாவது இயேசுவானவருடைய அந்த சாப்டர் முடிஞ்சிட்டு, இதை நாங்கள் இனி அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்து விடுவோம் என்ற ஒரு மனநிலையில் தான் இயேசுவானவருடைய கல்லறைக்கு மரியாள் அதிகாலையில் செல்கிறார். அதே போலத்தான் பிள்ளைகளே, நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலும் இது இனி நடக்காது, இது முடிஞ்சிட்டு, இனிமே இதில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு நாங்கள் என்னென்ன சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ரைட், இப்போ மரியாள் கல்லறைக்கு போயிட்டா அங்கே என்ன இருக்குது? வெற்று கல்லறை. இந்த வெற்று கல்லறையை கண்டோன மரியாளுக்கு வெற்று கல்லறை, எங்கே இயேசுவானவரை காணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா? அல்லது ஒரு வெற்று கல்லறை, ஒரு பெரிய குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டதா? மரியாளுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு தானே. ஐயோ, இயேசுவானவர் எங்கே? அவரை எங்கே தானே வைத்தோம்? அவரை உடலை யார் எடுத்து சென்றிருப்பார்கள்? அவருக்கு என்ன நடந்திருக்கு? இவ்வாறு பல்வேறு கேள்விகள் மரியாளின் மனதில் தோன்றி இருக்கலாம். இயேசுவானவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு எதுவும் பிரச்சனையா? இப்படின்னு மரியாளோட மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கிற ஒரு தருணத்தில் மரியாள் இப்போ என்ன செய்கிறாங்க? கல்லறைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிச்சயமற்ற நிலை, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். அப்போ என்ன நடக்குது? இயேசுவானவர் மரியாளை நோக்கி மரியா என்று அவருடைய பேரை சொல்லி இயேசுவானவர் அழைக்கிறார். தான் யார் என காட்டுகிறார். அந்த தருணத்தில் பேரை கூப்பிட்டு சொன்ன அந்த தருணத்தில் என்ன நடக்குது? மரியாளுடைய வாழ்க்கையில் முடிந்து விடும் என்று நினைத்த ஒரு சம்பவம் புதிதாக தொடக்கம் பெற்று உருவெடுத்து வந்துள்ளது.
இயேசுவானவருடைய சாப்டர் இனி முடிந்துன்னு நினச்ச மரியாளுக்கு அவர் பேர் சொல்லி அழைக்கும் போது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. அதே மாதிரி தான் பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல்வேறு தருணங்களில் இது முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு போக முடியாது, எதிர்பார்ப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் தருவாயில் இயேசுவானவர் என்னையும் உங்களையும் பேர் சொல்லி அழைக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைக்கும் போது அதை செவி கொடுத்து செவி சாய்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். மரியா அந்த டைம் பேர் சொல்லி கூப்பிட போது இக்னோர் பண்ணிட்டு இல்லாட்டி இயேசுவானவர் தான் அதுன்னு அடையாளம் கண்டு கொள்ளாமல் அங்கேருந்து ஓடி போயிருந்தால் இந்த கதை ரொம்பவே மாறுபட்டிருக்கு. ஆகவே பிள்ளைகளே, இயேசுவானவர் ஆண்டவர் எங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடும் போது அழைக்கும் போது அந்த பேரை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய், இயேசுவானவர் அழைக்கிறார் என்று அறிந்து கொண்டவர்களாய் நாங்கள் எங்களுடைய காதுகளை திறந்து இருக்கும் போது எங்களுடைய வாழ்விலும் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கை உருவாகுகிறது. அதே போல்தான் பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் தினத்திலும் இயேசுவானவருடைய உயிர்ப்பானது ஒரு வெற்று கல்லறையோ அல்லது ஒரு போலியான ஒரு கொண்டாட்டமோ அல்ல. மாறாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம் அனைவருக்கும், நம்முடைய மனு குலத்துக்கும் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கை கொடுக்குற ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு முதவே சொன்னேன், எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கேலண்டரில் மிக முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆகும். எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்துக்கும் இயேசுவானவர் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகள், இயேசுவானவர் தன்னலமின்றி அவர் இந்த முழு மனித குலத்து நன்மைக்காக மனிதர்கள் சுயநலமின்றி பொதுநலம் கருதி வாழ வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் நல்ல முறையாக மற்றவர்களுடன் அன்பு செய்து மற்றவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு சென்று நடத்த இயேசுவானவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த ஈஸ்டர் தினத்திலே பிள்ளைகள், எங்களுடைய வாழ்விலும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு, ஒரு புதிய நம்பிக்கை வரும் என்ற எண்ணத்துடன், ஒரு உறுதியுடன் நாங்கள் இந்த நாளை கொண்டாடுவோமாக. நாங்கள் எங்கள் கரங்களை கூப்பி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் கொடுத்து இந்த அருமையான ஈஸ்டர் தினத்துக்காக நன்றியானவரே. அதனூடாக எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கும் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் உமக்கு சோஸ்திரமானவரே. எங்களை பேர் சொல்லி கூப்பிடும் தருவாயிலானவரை நாங்கள் அதை உணர்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தருணத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லெந்து கால கேலண்டரை குறித்து ஒரு சிறிய ஞாபகப்படுத்த செய்ய விரும்புகிறேன். அந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட லெந்து காலத்தில் வேத பகுதிகளை வாசித்தீங்களா? அதனால் நீங்கள் பயனடைந்தீர்களா? அது மட்டும் இல்லாது அதில் குறிப்பிட்டிருக்கிற காரியங்களை உங்களால் செய்யக்கூடியதாக இருந்ததா? அதனால் நீங்கள் சேமித்த பணத்தை கொண்டு ஒரு வறுமையில் வசிப்பவருக்கோ அல்லது கஷ்டப்படும் ஒரு நபருக்கு உங்களால் ஏதேனும் உணவு வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? ஈஸ்டர் காலத்திலே நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய அந்த பணம் உதவியாக இருந்ததா? அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்ட தயவு செய்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோட போர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஆஃபீஸில் கதைச்சி அந்த காரியங்களை அவங்களுக்கு சொல்லலாம். அல்லது உங்களுடைய ஞாயிறு பாடசாலை ஆசிரியர், ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் அல்லது அதிபரூடாக நீங்கள் அவர்களுக்கு அதை தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.